Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks. Welcome to Phonarina Tamil. இன்னைக்கு ஊர் வம்புல ஊர் வம்பு. இன்னைக்கு யாரெல்லாம் தான் வம்புக்கு இழுக்காம விட போறது இல்லப்பா. ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் கர்நாடகாவில் 6 வயசு 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் 14 வயசு ஓல்டு இருக்கிற பாயை குத்தி கொண்டு இருக்கான். எனக்கே புரியல எதுக்கு, எதனால இது நடந்தது? விளையாண்டே இருந்தாங்களாம், திடீர்னு ஏதோ சண்டை வந்துச்சான். அந்த சண்டையில வந்து கோவமாயி உள்ள இருந்து கத்தி வீட்டுக்கு போய் கத்தி எடுத்துட்டு இருக்கான். வீட்டுல போய் கத்தி எடுத்துன்னு வர அளவுக்கு என்ன எனக்கு புரியவே இல்லை. நமக்கு இப்போ யாருக்கூட சண்டை வருதுனே விடா ஒரு 30 செகண்ட்ஸ் கேப் ஆயிடுச்சுனாலே அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா கோவம் வந்தா 20 கவுண்ட் பண்ணு இப்பெல்லாம் சொல்லுவாங்களா. அது எதுக்குன்னா நம்ம அந்த சிச்சுவேஷன்ல நம்மளே அறியாம ஏதாவது தப்பு பண்ணலான்றனாலதான் இந்த கவுண்ட் பண்ணும்போதே நமக்கு மைண்ட் மாறிடும். இப்போ சிம்பிளா சொன்னா இப்போ இருக்கிற டிவோர்ஸ் அது வந்து மேலோட ப்ராப்ளமோ ஃபீமேலோட ப்ராப்ளமோ யாருக்கோ பிரச்சனைனே வச்சுப்போம். யாரோ ஒருத்தங்க ஏன் மேல் டாமினேட்டட் சொசைட்டி கூட வச்சு போடா ஒரு 30 இயர்ஸ் பேக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அடிச்சிடுறாங்கன்னே வைப்போமே, தப்பு தான் கரெக்டா. ஆனா அந்த தப்புங்கிறத ரியலைஸ் பண்றதுக்கு அவருக்கு அப்போதைக்கு ஷார்ட் டெம்பர்ல பண்ணிடுவாரு. இவங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடும்னா என்ன அடிச்சிட்டாருன்ற அந்த கோவத்தில் இவங்க இருப்பாங்க. இப்போ இதை வந்து கன்வே பண்ணணும்னு நினைச்சா எய்தர் போஸ்ட் ஆஃபீஸ் போய் ட்ரங்க் கால் பண்ணணும், அப்படி இல்லைன்னா லெட்டர் போடணும் வீட்டுக்கு சொல்லணும்னா. அதனால என்ன ஆகிடும், அப்படி இப்படி போய் அடுத்த ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தோன்னா அவங்க ரொம்ப நார்மல் ஆகிடுவாங்க. சாரி இவர் சொல்லிடுவார், ஏதோ நடந்துடும், எப்படியும் நடந்துடும். இதுவே இப்போ என்ன ஆகிடும் தெரியுமா, உடனே கால் பண்ணி வீட்டுக்கு சொல்லி அவங்க அம்மா உடனே கால் பண்ணி என்ன தைரியம் தான் என் பொண்ணு மேலே கை வைப்பேன்னு சொல்லி இல்லை அது வேற மாதிரி ஆயிடுது. ஒரே ஒரு சைன் மட்டும் தான் நான் பாத்துக்கிறேன். அது கூட சைன்லாம் வேணாமா, நீ ஆல்ரெடி எக்ஸாமுக்காக நீ காலேஜ் அப்போ கொடுத்துருந்தல அந்த சிக்னேச்சர் இருக்குமா எடுத்து ஒட்டி அனுப்பிடுறான், அவ்வளோதான். அதான் இப்போ என்ன சொத்து எல்லாம் என்ன இருக்குன்னு பாரு, அலிமணி கேட்கணும் நம்ம, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்க. இல்லை இப்போ இது வந்து எப்படின்னா சில விஷயங்கள் வந்து அவசரப்பட்டா எவ்வளவு தூரம் போது பாருங்க. அதனாலே தான் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்ச நேரம் கவுண்ட் பண்ணுங்க. அந்த பீட் வச்சு சுத்திட்டே இருப்பாங்கல்ல ஜபமா, அதெல்லாம் கூட அதுக்கு தான் சொல்லுவாங்க. இல்லை இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இப்போ புதுசா வர இந்த கிட்ஸுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. ஆமா, இருக்கிற கிட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் பார்த்து வளர்ந்ததுங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் விடுறா, நீ அந்த டெம்ப்ளேட்டே விடு. நான் என்ன கேட்கிறேன், என்ன பொறுமை கிடையாது. நான் இதுல என்ன ஹைலைட்னா பேரண்ட்ஸ்க்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்றேன். அதான் சொல்றாங்க, பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனோட ஸ்மார்ட் போன் யூசேஜ் இதெல்லாம் வந்து டிவி இதெல்லாம் வந்து கேமிங் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுங்க. நாங்கெல்லாம் சின்ன இப்போ ஒன்னடா என் பையனும் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான்ல, எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாரும் படம் பார்க்கும்போது அவனும் பார்க்கறாங்க. ஹீரோ அடிப்பாரு, ஹீரோ அடிச்சா 10 பேர் பறப்பாங்களா, அவனை ஒன்ன கூப்பிடுவானா கிட்ட வருவானா. இது எப்பனா அவனுக்கு 4 வயசு ஆகும்போது பெரியவனுக்கு, இப்போ அவனுக்கு 8.5 வயசு ஆகுது. அப்பயே அவனுக்கு பின்னாடி வரும்போது எப்படின்னா, டே இப்போ நீ கேட் வரைக்கும் போற, நாங்கெல்லாம் இல்லாதப்போ நீ கேட் வரைக்கும் போயிடுற, அவனை யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ படம்லாம் பார்க்கறதுக்கு மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அடிச்சு சும்மா காலில் வச்சு மிதிச்சு அப்படின்னுவான். உடனே அவனை என்ன பண்ணுவேன் தெரியுமா, அப்படியே பக்கத்தில் பிடிச்சிருவேன், பிடிச்சி இப்படியே வச்சுப்பேன், வச்சுட்டு சரி இப்போ வெளில போ அப்படின்னுவேன். போக முடியாதா, கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவேன், நான் குனிஞ்சு தானே அவனை பிடிச்சிருப்பேன், நிமிந்து நிற்பானா காற்றுல இருப்பானா, அப்படியே தூக்கிட்டு நடந்து போயிட்டே இருப்பேன். சரி இப்போ எப்படி வெளில போகிற அப்படின்னு கேட்பேன். இப்ப 8.5 வயசுல இப்ப அவன் படம் பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவான், எங்க அப்பாவோட உட்காந்து பார்த்துருப்பான், தாத்தா இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, இந்த அடி அடிக்கு புஷ்பாட்டுலாம் பார்த்தா இன்னும் என்ன பயந்து ஓடிடுவான் போல, இதெல்லாம் 10 பேரெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, டயர்டே ஆக மாட்டாங்கலாம் கேட்குறான். புரியுதா? அதாவது இது எதுக்கு சொல்றேன்னா, சில சமயங்களில் சில ரியாலிட்டி செக்ஸ் அங்கங்க நம்ம கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் இதுதான் ட்ரூ கமாண்டருக்கு உண்டான ஒரு ட்ரூ ட்ரைட்ஸ். சரி இல்லை சொல்றேன், அதான் கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன வயசுல சொல்லிடணும், சில விஷயங்கள் சொல்லிடணும், வேலைன்றதையும் சொல்லணும். இப்போ எப்படின்னா, டே நீங்களாம் ஸ்கூல் போறீங்களாடா, அதுக்கு ஃபீஸ்லாம் பே பண்ணணும்ல, அதனால அப்பா வேலைக்கு போகணும், இந்த மாதிரியும் சில ரீசன்ஸோட சொல்லும் போது அது வேற மாதிரி இருக்கு. அப்பாவுக்கு வேலை இருக்கே நான் அதான் பண்ணோம் நீப்பா அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். இப்போ பசங்க எப்படி விட்டாங்க, அப்ப ஸ்கூல்ல தேவையில்லை நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம். அதுக்கு அதான் நான் சொல்றேன், அது வீட்டில் பெரியவங்க எல்லாரும் இருக்காங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், படிச்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்லாம் சொல்ல வரல. பட் பேசிக்கா ஒரு டிசிப்ளின் வரணுங்கிறனால தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காலையில எழுந்திரிச்சா மட்டும்தான் லைஃப்ல நல்லா இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில தான் தூங்கவே போவேன், நான் கடந்த 25 வருஷமா நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்றேன், நான் ஹெல்த்தியாகவும் இருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் அடாப்ட் ஆயிட்டாரு. ஏதோ ஒரு ரொட்டீனுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். அது ரொட்டீன் கரெக்டா இருக்கணும், அந்த டிசிப்ளின் வேணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்கூலு அதெல்லாம் பண்றது. இப்போ அப்படியே நம்ம அதுக்காக 2500 வருஷம் பின்னாடி போனோம்னா
சின்ன சின்ன ட்ரைப்ஸாக இருந்திருப்பாங்க. அதில் இருக்கலே எல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து பழம் பறிக்க போனேன், திடீர்னு மேலே பார்த்தா இது புலி உட்காந்துருந்தது மரத்தில், எப்படி எஸ்கேப் ஆனேன். ஸோ இதுதான் அப்போ எஜுகேஷனு. அவங்களே அவங்க கிளானுக்குள்ளே சொல்லிக் கொடுப்பாங்க. இருக்கலே கிட்ஸு கிட்டலாம் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி மிருகத்தை பார்த்தனா இப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மிருகம் பார்த்தா. இதுதான் அப்போ எஜுகேஷன். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளஸ் அதை தவிர அவங்க வந்து ஒரு சில ஸ்கிரிப்டடான ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸாக படிக்கிறாங்க. அந்த இடத்துல டிசிப்ளின். ஸோ அது மிஸ் ஆகுது அப்படிங்கிறேன். ஸோ பெரியவங்க தான். இல்லை இந்த அரெஸ்ட் பண்ண அப்புறம் போலீஸ் இதுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. கிட்ஸு வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க, கேமிங் ஆட வைக்கிறாங்க. அந்த கேமில் என்னெல்லாம் நடக்குதோ அதை பார்த்து ரியல் லைஃப்பில் நாங்கள் பண்ணுறது அவங்க பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை. அவங்களே அறியாமல் என்ன ஆகுதுன்னா, ஒன்றுடா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவனுங்க மாற்றி என்னென்னா கம்பு வச்சு அடிச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அது ஒரு தடவை எப்போ அடிபட்டுச்சுலாம் தெரியாது. இடறி எங்கேயோ விரலில் எங்கேயோ பட்டுருச்சு. யாருக்கு? பெரியவனுக்கு விரலில் பட்டுருச்சு. அப்போது அந்த விரல் வந்து லைட்டாக வீங்கி இருந்ததுன்னு ஒன்று நம்ம என்ன நினைப்போம்னாக்கா சுற்றி நினைப்போம். பெரியவனும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை சின்னவன் பெரியவன் என் தங்கச்சி பையன் எல்லாம் வரும்போது எல்லாரும் மாற்றி ஜாலியாக இஷ்டத்துக்கு கையில் ஒன்றுலடா ஒரு கம்பு இருக்குன்னு வையன், அதை சுற்றி விளாண்டுட்டு இருக்காங்க. குறுக்க கை வந்துருச்சுன்னா பட்டுரும்ல, அந்த மாதிரி ஏதோ பட்டுருச்சு. அப்போ அது வீங்கிருச்சு. நம்ம நகை சுத்தின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி, இந்த இடம் வீங்கினால கடைசியில் என்ன ஆயிருக்கு, போன் வந்து உள்ள இன்ஃபெக்ட் ஆகுது, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுது. இல்லை 2 மாசம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னு பார்த்தோன்னா உள்ள வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லையா, அதுலேருந்து வெளில வரணும்ல. அதுலேருந்து வெளில வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, இப்படி வந்து இப்போ நார்மலாக இப்படி இருக்குன்னா இப்படி வளைக்க சொன்னோம்னா இந்த மாதிரிலாம் வளைக்க முடியாது, கண்ட்ரோலே கிடைக்காது. சரியா? அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. பட் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, கைண்ட் ஆஃப் லக்கும் பிளேஸ்ன்னு வச்சுக்கேன். இப்போலாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஏதாவது சும்மா கம்பி சுற்றி விளையாடுறதுக்கே யோசிப்பாங்க. இல்லை உண்மையை சொல்கிறாங்களா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி தான் ஆச்சு, தெரியாமல் நான் இது பண்ணிட்டேன் மறைக்க கூடாது. அது முதல்ல எப்பயுமே சொல்லிடுறது. அது எப்படி மறைக்காம இருக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சுடா, நேற்று முந்தின நாளும் ஒன்று பார்த்தேன், ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பையன் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் காப்பு போட்டிருந்திருக்கான். ஸ்டைலில் அப்படி தள்ளி இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு தடவை தள்ளிட்டான். அப்போ இங்கே போய் லாக் ஆகிடுச்சு. அப்போது என்ன ஆயிருக்கு, லாக் ஆனதுக்கு அதுக்கும் இந்த சைடு வந்து மேக்ஸிமம் மசில் குழந்தை தானே, இந்த சைடு வந்துருச்சு, இங்கே லாக் ஆகிடுச்சு உள்ள. இப்போ அவன் கை வந்து என்ன ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் வந்து இங்கே போன பிளட் ரிட்டர்ன் ஆகலைல்ல, ரிட்டர்ன் ஆகாதனால இங்கே கை வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எப்படி ரிட்டர்ன் போகவே போகாது. இப்போ அவன் வீட்டில் என்ன பண்ணுறான், வலிக்குது, வீட்டில் ஆனால் சொல்லாமல் அப்படியே இருக்கான். எவ்வளோ நேரம் காட்டாமல் இருக்க முடியுமோ இருக்கான் அவன் பாட்டுக்கு. இதை கூட சரியா? டேய் இதை கூட பார்க்க மாட்டாங்களா? இல்லடா, பார்க்காம இருக்கிற மாதிரி அவனாலையும் இருக்க முடிஞ்சிருக்கு பாருன்றேன். அந்த கையை மட்டும் மறைச்சு இப்படிலாம் அப்படியே நின்று அப்படியே உட்காந்து இருந்தாலும் நீங்க பாப்பீங்களா ஃபுல் ஒரு உடம்பு நீங்க பாப்பீங்க. கரெக்டா பாப்போம்டா. பட் பாரு அந்த பையனும் நேக்கா இருந்திருக்கான்ல, அதுக்கு சொல்றேன். அதுக்கு என்ன ஆகுதுன்னா, அப்புறம் வந்து அதை கட் பண்ணி அந்த கம்பியை வந்து பொறுமையா அதுக்கு ஒரு டூல் மாதிரி ஒன்று வச்சு, ஏன்னா நீ கட்டிங் பிளேயர்லாம் கைக்குள்ளெல்லாம் விட முடியாது, ஆல்ரெடி டைட்டா இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டூல் மாதிரி ஒன்று காமிச்சாங்க, பார்த்தேன். அதை வச்சு கட் பண்ணி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அவன் ரிலீவ் ஆயிட்டான், அவ்வளோதான். பட் குழந்தைங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா, சில சமயங்களில் சின்ன மிஸ்டேக்ஸ் எதாவது பண்ணும்போது அதை வீட்டில் சொன்னால் அடிப்பாங்களோன்னு பயப்படுறாங்க. நம்ம டைம்லேயும் அப்படி தான் இருந்தது. பட் வேறு வழி இல்லையே, சொல்லிட்டு அன்றைக்கே அடி வாங்கிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. அதை மறைச்சி அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லி, அந்த பொய்யை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொய் சொல்லின்னு பொய்யை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டுலாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அது வேலைக்கே ஆகாது. அதனால் இதையும் இதையும் சொல்லிடணும். ஏதாவது நடந்ததுன்னா உண்மையை ஓப்பனாக சொல்லிட்டு போயிடு. சொன்னா உனக்கு வந்து ஒரு அடி, சொல்லாமல் நான் கண்டுபிடிச்சா 100 அடி, எது வேணுமோ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல முடிவாயிடும். அவ்வளோதான். அடுத்த நியூஸ், ஆம் ஐ ரியலி டையிங் அப்படின்ட்டு ரெடிட்ல போட்டிருக்கு. சொல்றேன், ஒரு பெரிய பிரச்சனை. டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர். ஸோ 14 to 16 hours ஒர்க் ஆன் டெய்லி. அதனால வந்து வெயிட் வந்து 24 kg வந்து கெயின் பண்ணியிருக்காராம். நடக்கும் இது 2 மணிக்கு வந்து ஸ்லீப்பான். ஸோ என்னோட மோசமா இருக்கான். 2 மணிக்கு ஸ்லீப்பு, காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் தான். இதுக்கு இடையில அவன் தூங்கி அவனுக்குன்னு ப்ரைவேட் லைஃப் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்போ படம் பார்க்கணும், சீரீஸ் பார்க்கணும்லாம் நீ சொல்லுவல, அதெல்லாம் கூட பார்க்கணும் இந்த கேப்ல. இந்த 7 மணி நேரத்துக்குள்ளேயே அவன் தூங்கணும், சாப்பிடணும். வெளில லாஸ்ட் 2.5 years-ஆ இங்கே வெளியே போகலையா, ஃபுல்லாக வேலை தானா, ஃபுல்லாக எங்கேயும் பக்கத்தில் கூட எங்கேயுமே போகல. ப்ரோ பெங்களூர்ல நீங்க வெளில போகாம இருக்கிறதே எவ்வளவோ பெட்டர். நீ அப்படி சொல்ற கரெக்ட். நீங்க வந்து டிராஃபிக்ல சிக்குவீங்க. இல்ல கரெக்டா, அந்த வெளில போறதே ஒரு நடந்து போனாருன்னா டிராஃபிக்கே சிக்க வேணாம். ஹைலைட் என்னன்னா கிடையாது, அங்க ஃபுட்பாத்லயே உங்களுக்கு ஆட்டோக்காரன் வெயிட் பண்ணுவான்.
அதெல்லாம் மேலே ஏறி போயினே இருக்கலாம், அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ என்னன்னா கேட்க மாட்டாங்களா? பதிலுக்கு நீ பயங்கரமா அடிக்கலாம். ஃபுட்பாத் மேலே ஆட்டோ ஓட்டணும் உனக்கே அவ்வளோ நக்கல் இருந்ததுன்னா ஃபுட்பாத்தில் நான் மேலே இருக்கிற பொருள் மேலே தான் நடப்பேன். இப்போ என்னங்கிறேன்னு சொல்லி ஒரு ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ சூசைட் ஆகிட்டோன்ற மர்டர் ஆகிடுமோ. ஓகே சரி, அது இல்லை. ஃபேக்ட் என்னன்னா மிஸ்டேக்ஸ் வந்து யாரும் பண்ணக்கூடாது, அது ஓகே. பட் இது எதுக்குன்னா நிஜமா வச்சா ஐடியில் அது எப்படி கொடுமை. அது இதுதான் வந்தது ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இங்க பாரு, இதெல்லாம் விட்றா வச்சா ஒர்க்குன்னு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு தான் பேசிட்டு இருந்தேன். 2500 வருஷம் முன்னாடி இருந்தா ஒரு எப்படி இருந்திருக்கும் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி கொஞ்சம் நேரம் முன்னாடி எஜுகேஷன் பத்தி பேசணுமா. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா இருக்கலே நிறைய தெரிஞ்சு இயற்கையோட ஒன்றி சயின்ஸ்ல பெரிய ஆளா இருக்கிறவங்க யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா இங்க குடில் போட்டு உட்காந்துருப்பாரு. அவர் அமைதியை விரும்பி காட்டுக்குள்ள இருப்பாரு. அதுதான் குருகுலம்ன மாதிரி அவர்கிட்ட போயிட்டு வர்றது இப்படிதான் இருந்துதுரா. சரியா, அவருக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்வாங்க. எப்படின்னா கீழே இருந்து பார்த்தே அவர் வந்து எந்த இது என்னடா நம்ம சொல்லுவோம், என்ன பிளானட் எங்க இருக்கு, என்ன நடக்குது, என்ன எல்லாத்தையும் சொல்ல தெரியும். இல்லடா ஆஸ்ட்ராலஜி சாதாரண விஷயம் கிடையாது இல்ல, அதுவும் பேர் ஐல யோசிச்சு பாரு. ஸோ அப்படி இருந்தவங்களெல்லாம் தான் அவங்க பெருசா ட்ரீட் பண்ணாங்க. ஏன்னா அப்நார்மல் அது. இப்போ அதே தான் இன்னைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இந்த ஃபீல்டுல இப்போ வாட்சன் கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா 2010 இருந்து இப்போ அவன் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் நிறைய டேட்டாவை. ஸோ அவனே அறியாம அவனுக்குள்ள அந்த டேட்டா அங்கங்க ஒழிஞ்சிருக்கும். இது ஆனா மத்த காமனா ரோட்ல போயிட்டு இருக்காரு என்ன கேட்டா கிடைக்காது. ஸோ இது அவனோட ஸ்ட்ரென்த். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் யாருக்கா வேணும்னு நினைக்கும் போது அவன் வாட்சனை தான் அப்ரோச் பண்ணி ஆகணும், அப்பதான் அந்த டேட்டா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது பத்தியா. இப்போ எனக்கு என்னன்னா இது எதுக்காக இந்த கான்டெக்ட் கொண்டு வந்தேன்னா சொசைட்டிக்காக அப்புறம் இந்த ஓவர் பில்டப்புக்காக வாழ்றதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. சரியா, இதுல சேலரி பார்த்தனா எல்லாரும் நம்மகிட்ட கேட்கறது. இப்போ நான் வந்து சப்போஸ் ஐடி குவிட் பண்றேன் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் என்கிட்ட எப்படி கேட்கறாங்கன்னா அப்போ ஐடி சேலரி நீங்க எப்படி எடுப்பீங்க, எந்த வழியில் எடுப்பீங்க. அடுத்து இப்போ ஈவன் நீ யூடியூப் சேனல் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணா உடனே எல்லாரும் மைண்டுக்கு எப்படி திரும்ப வருது, எவ்வளோ க்ரோர்ஸ் வரும். எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் எப்படி இருக்கு பாரு. ஐடியை விட்டு வெளில வந்தா லைஃப் எப்படிங்க ரன் பண்ண போறீங்க, செத்துற மாட்டீங்களா, அப்படி ஒரு கேள்வி வருது. யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சா அப்போ சொசைட்டியில் எப்படி ஒரு இமேஜ் பரவி இருக்குன்னு பார்த்தியா. ஐடி போனா பயங்கர காசு, ஃபர்ஸ்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே க்ரோர்ஸ் தான். இப்படிப்பட்ட ஒரு இமேஜை பரப்பி வச்சிருக்காங்க. அதை நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்புவாங்க, யங்கர் ஜென்ரேஷன். அடுத்து இப்போ இந்த மாதிரி இப்போ என் சர்க்கிள் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா நிறைய பேர் ஐடியில் இருக்காங்க. எல்லாரும் ஃபீல் பண்ணுறது என்னன்னா நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, வச்சு நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறதே பார்த்தோன்னா வாண்டடாக பண்ணணும். அதை ஸ்பெண்டே வாண்டடாக அப்படின்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம். பட் வாட் இஸ் தி யூஸ் அப்படின்னு கேட்டால் இருக்காது, அதுக்கும் ஒரு பதிலும் தெரியாது. அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா இப்போ ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டியா 14 to 16 hours அதில் போட்டு அந்த போன வாரம் நீயா நாளில் போட்டுருந்தாங்க. இப்போ இதுன்னா பரவாயில்ல, டாக்டர்ஸு இந்த மாதிரி இதுன்னா பரவாயில்ல. நார்மல் ஜாப்ல இருக்கிறவங்களே ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்க்கு எதுக்கும் வர மாட்டாங்களாம், இது பண்ண மாட்டாங்களாம். உண்மை, கேட்டா நான் தான் இருக்கேன். டேய் அது ஏன்னா இப்போ கிளைண்ட் யாருன்றத பொறுத்து லீவு கிடைக்காதுடா. என்ன பிரச்சனைனா இப்போ சிவாவே ஒரு நாள் அந்த மாதிரி தானே லீவு கிடைக்கல, எனக்கு முக்கியம் இதுதான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னால கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமாடா, இப்போ ஒரு முடிச்சாங்க அந்த கம்பெனி இந்த சிவா வேணும் அப்படின்னு கேட்டா மட்டும் முடிச்சாங்க. ஏன் கம்பெனியும் லீவ் கொடுத்துட்டாங்க, இவரு கிளைண்ட் லீவ் கொடுக்கல. அதைத்தானே சொல்றேன். இன்னும் ஆட்டாக்காய் இதுல என்னன்னா இதுதான் பிரச்சனைங்கிறேன். இப்போ கம்பெனி வந்து ஒரு சில சமயங்கள்ல வந்து ஓகே எடுத்துக்க இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா கிளைண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னா சில சமயங்கள் இதனாலே கம்பெனிக்கு பயம் வந்துடும்டா. என்ன ஆயிடும்னா இப்போ நம்ம லீவ் கொடுக்குறோம், கிளைண்ட் வந்து என்ன பார்ப்பானா இந்த கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயி லீவ் போடுறான், எனக்கு லீவே போடாத எம்ப்ளாயியை எந்த கம்பெனி கொடுப்பான்னு சொல்லி தருவான் அவன். டேய் லீவே போட நீ மனுஷனாடா நீங்க. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லட்டுமா, எங்ககிட்ட அட்டெண்டன்ஸ் ஷீட்லாம் இருக்கும், வைத்தரிசலாக இருக்கும். அவங்க வந்து வெக்கேஷன் கிடையாதுன்னு கேட்பாங்கடா எங்ககிட்ட. வெக்கேஷன் போலையா அப்படின்னு கேட்பாங்க. வெக்கேஷனா இப்போ வெக்கேஷன் போனால் நார்மலாக இங்கே இருக்கிற கார்பரேட் எப்படி நடக்கும்னா நான் இப்போ என் கிளைண்ட் கிட்ட வெக்கேஷன் போகிறேன், 14 days லீவ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க பாதி மாதம். அந்த 14 days இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது ப்ராஜெக்ட்டில் போய் சப்போர்ட்டிங் ரோல் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அவ்வளோதான் கொடுத்தாங்கன்னாலும். புரியுதா? இப்படிதான் நம்ம ஊர்ல ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிற. வெக்கேஷனே கிடையாது நம்ம ஊர்ல கிடையவே கிடையாது. எங்க மேனேஜர் எல்லாம் சிரிப்பாங்க, ஆப்போசிட்ல கிளைண்ட் வந்து கேட்பாங்க வெக்கேஷன், அவங்க எங்களுக்குள்ளார எல்லாரும் சிரிச்சுப்பாங்க, வெக்கேஷன் இதெல்லாம் நம்ம எப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னு கலாச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா கிடைக்காது. நம்ம ஆளுங்க மைண்ட் செட் வேற சொல்றோம் பாரு. ஏர்ன்டு லீவு நிறைய இருக்கு, சிக் லீவ் இருக்கு, அப்புறம் நார்மல் கேஷுவல் லீவ் இருக்கு, ஏர்ன்டு லீவ் இருக்கு. இந்த ஏர்ன்டு லீவுங்கிறது வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன்னா சப்போஸ் நீ எப்பயா ரிலீவ் ஆகிற இல்லாட்டி வந்து சில சமயங்களில் போனஸ் இதெல்லாம் வந்து நீ லீவே போடலன்னுலாம் கிடைக்கும். இதெல்லாம் கூட ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேலை பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் ஒன்று வேலை பார்த்தா எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். நிறைய பேர் அதெல்லாம் லோ ஜாப்ஸ்ல தான கிடைக்கும். இல்ல
இருக்கு. ஐடில இப்போ இருக்கா? இந்தியாவில் எப்படி இருக்கு? IT ல தான் அதர் கண்ட்ரியில் வந்து சொல்லுவாங்கல்ல இந்த டைமுக்கு அப்புறம் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு அது இப்போ நீ சொல்ல வச்சு அது நடந்திருக்கு. ஏன்னா என் டீம்ல ஒரு பொண்ணு வந்து யூகேல ஒர்க் பண்ணா. இங்க இருக்கிற அதே கிளைண்ட் அதே யூகேல இருக்க கிளைண்ட்டுக்கு இங்க இருந்து ஒர்க் பண்றோம். இப்போ நேர்ல போய் ஒர்க் பண்ணும்போது என்ன ஜோக்னா, இங்க இருந்து ஒர்க் பண்ணும்போது நைட்டு யூகே ஷிஃப்ட்னா பார்த்தேன்னு ஏன் உனக்கு ஒரு 1 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுல இருந்து ஒரு 8 hours வச்சுக்கேன் சும்மா. ஆனா நமக்கு எப்பயுமே 9 o'clock க்ளோஸே ஆகாது, அது இழுத்துட்டு போகும். ஏன்னா யூகேல போய் ஒர்க் பண்ண என்ன ஆயிடுச்சு தெரியுமா, நேரம் யூகே டைமிங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆஃபீஸ். இப்போ 5:30க்கு ஃப்ளோர் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் பீப்புள் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா அங்கே தான் மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் மாதிரிலாம் இங்கே யூஎஸ்லையும் யூகேலையும் ஏன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க தான் எல்லா ஷிஃப்ட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 5:30க்கு வந்து ஆகும்னா ஃபஸ்ட்டு இவங்களோட மேனேஜர் இருப்பாங்க, இவங்க மேனேஜர், அப்புறம் ஃப்ளோருக்கு ரெஸ்பான்சிபிள் ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ இவங்க மேனேஜர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு பார்க்கணும், பார்த்துட்டு தான் அப்புறம் இவங்க கிளம்பணும். இப்போ யாராவது கிளம்பலன்னா அடுத்து ஃப்ளோரில் இருக்கிறவன் வேற ஒரு ரவுண்ட் வருவான், அவனும் வந்து பார்த்துட்டு என்ன நீங்களாம் கிளம்பலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கிளம்புங்க, வெளில போயிடணும் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அந்த என்னது ஒர்க் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களேடா, அதுக்கு ஒரு ஒர்க்குன்னு ஒரு இப்போ ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒர்க்குன்னு ஒன்று உண்டு, ஒரு டேர்ம் அது மறந்துட்டேன். ஸோ அவங்க வந்து அப்புறம் கேஸ் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும், கம்பெனி ஃபைன் கட்டணும் வெளில தெரிஞ்சா. அந்த மாதிரிலாம் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இருக்கு. என்னன்னா 16 hours ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஃபைன் போடலாம், அந்த மாதிரி இருக்கு. அப்படி 15 hours 55 minutes ப்ரோ, 5 minutes இல்லாதனால இன்னைக்கு உங்களுக்கு அப்சென்ட் போடுறோம் அப்படின்னு. அங்க வேற வின்டர் இந்த மாதிரி சமயத்துல சீக்கிரமாவே இது பண்ணி விட்டுருவாங்க. அது என்னன்னா நமக்கு இங்க வரும் நான் தான் இங்க வீடியோ பண்ணும்போது சொல்லுவேன்ல, இது ஏர்லி ஹவர்ஸ் ஆண்டா அப்படின்னு. என்னன்னு பார்த்தா 1 hour முந்தி வைப்பாங்க, இல்லாட்டி 1 hour தள்ளி வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அது ஓகே, அவங்க ஊர்ல நல்லா இருக்கும். இங்க நம்ம ஊர்ல நான் கடந்து வெயில்ல எனக்கு 1 hour தள்ளி வைப்பாங்க. இல்ல அவங்களுக்கு இந்த வின்டருக்காக ஏர்லி சன்ரைஸ் சன்செட் மாறும்ன்றனால என்னது சரி அதோ ஒன்று ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் நம்ம ஊரில் பார்த்தோன்னா நமக்கு நல்ல வெயில், பனி வெயில் பல்ல கட்டிட்டு இருக்கோம், அப்போ டைம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேய் என்னடா நடக்குது, நம்ம ஊரில் வின்டர்னா என்ன வின்டர், அவங்க ஊரில் வின்டர் ஒரு லாஜிக் இருக்குது, நம்மளுக்கும் டைம் 1 hour டேலைட் சேவிங் அதே தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜோக் நடக்கும். அது வந்து நிஜமாக டார்ச்சர், உண்மையே சொன்னால் டார்ச்சரு. அப்போது நீங்கள் கேட்கலாம் உடனே, அப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் என்ன அதில் டார்ச்சரில் தான் இருக்காங்க, அப்போ வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுலேயும் டிசிப்ளின் வேணும். இந்த டிசிப்ளின் அப்போ யார்கிட்ட இருக்கலாம் அப்படின்னா மேபி ஸ்ரீதர் வெம்பு சாரை தான் மீட் பண்ணி கேட்கணும். ஏன்னா நான் ஜோகோ வந்து இருக்கலே சூப்பர் அப்படி சொல்ல வரல, பட் பர்சனலாக என் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து சிடிஎஸ்ல இருக்காங்க, டிசிஎஸ்ல இருக்காங்க, இன்ஃபோசிஸ்ல இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் ஜோகோ பசங்களை நான் மீட் பண்ணும்போதெல்லாம் எப்பயுமே அவங்க கிட்ட வர ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குது. நான் தென்காசியில் வந்து அந்த ஸ்டார்ட் அப் தென்காசி ஈவெண்ட்டுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனேன், பரத் அங்கே இருந்தான். அப்போ நான் பஸ்ஸில் போகும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பையனை பார்த்தேன், அவன் ஜோகோவில் தான் ஒர்க் பண்ணுறான். நான் கேட்குறேன், சாட்டர்டே இன்னைக்கு எதுக்கு ஆஃபீஸ் போகிறேன்னா, வீட்டிலேருந்து என்ன ப்ரோ பண்ணுறது, ஆஃபீஸ் போனால் எப்பயுமே செம்ம ஓப்பனாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், மைண்டே சூப்பராக இருக்கும். இப்போ டெய்லி ஒர்க் எப்படின்னா, டெய்லி ஒர்க்கு எப்படி தான் அப்படின்றான். இப்படி தான் இருக்கும் எங்களுக்கு ஒர்க்கு, எங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கும், அதெல்லாம் முடிப்போம், நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், யாரும் எங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க, எங்கள் ஒர்க்கை நாங்கள் முடிப்போம், மைண்டு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்க்கு டெஸ்க் மாதிரியே இருக்காது அப்படிங்கிறானுங்க ஒர்க் அட்மாஸ்பியர். அதனால தான் டாப் 10 பெஸ்ட் பிளேஸ் டு ஒர்க்ல ஜோஹோவும் இருக்கு. இந்த தென்காசி ஆஃபீஸில் தான் நான் பார்த்தேன் இது, அந்த பையன் சொன்னது. ஸோ அதான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒர்க் அப்போ யாருன்னா இப்போ ஐடி பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா சிஇஓக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்ற, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர், சிஇஓ, டைரக்டர்ஸ் இவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இங்கே இல்லை மிஷனு, நம்ம கூட இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். இல்லை இவங்களை அதிக வேலை பார்த்த வச்சா இன்னொருத்த வேலையும் இவனே பார்த்துருவானே, இன்னொருத்தர் ஹையர் பண்ண வேணாமே அப்படின்னு பார்க்குறேன். பண்ணுறாங்க வச்சா 100% பண்ணுறாங்க. இதில் நிறைய ப்ரெஷர் இருக்குது. இப்போ ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டீமில் யார் ஒர்க் பண்ணலையோ அங்கே போய் அடிக்கவே மாட்டாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. யார் நல்லா டிஎல போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு எல்லா ஒர்க்கையும் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. டிஎல போட்டு டார்ச்சர், நல்லா தானே பண்ணுற, ஓ சூப்பராக பண்ணுற, நீயே பண்ணிட்டேன், அப்புறம் இவன் வேற ஓ நான் நல்லா பண்ணுறேன் நான் பாராட்டுறீங்களா. ஆனால் என்ன அப்போ ஹைக் அப்போ பார்த்தோன்னா அது ரிஃப்ளெக்டும் ஆகாது, அது மென்டலி ஒரு டார்ச்சர். அடுத்து ஹைக்கில் ரிஃப்ளெக்டே ஆகுதுன்னு வையே, நீ கடைசியில் என்ன ஆகிடுவேன்னா மிஷின் மாதிரி ஆகிடுவேன், ஒர்க் பண்ணினே இருப்பேன். இதுக்கு என்னதான் இது அவங்க ஃபர்ஸ்ட் அவங்கவுங்க கிட்ட தான் இருக்குது சொல்யூஷன். நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சுரேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அதாவது அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார், ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி சொன்னார். சுரேஷ் ப்ரோ என்ன சொல்கிறாரு, அவர் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ரூல் என்னன்னா, நைட்டு 9 o'clock அவங்க ஃபோன் வந்து இன்டர்நெட்லாம் ஆஃப் ஆகிடும், மொபைல் டேட்டா வீட்டில் இருக்க ஒய்ஃபைலேருந்து எல்லாமே ஆஃப் ஆகிடும். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் அதெல்லாம் ஆன் பண்ணுவாங்க, ஃபோனே 8 மணிக்கு தான் தொடுவாங்க திரும்ப. 9 to 9லேருந்து அடுத்த நாள் 8 வரைக்கும் அது டிஎன்டி மோட் மாதிரி தான். எமர்ஜென்சிக்கு ஃபோன்னா ஓகே, மற்றபடி ஃபோன் வரக்கூடாது. அது எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதுதான், 8 மணிக்குள்ளே எனக்கு கால் பண்ணக்கூடாது, 9 o'clock அப்புறமும் கால் பண்ணக்கூடாது, அவ்வளோதான்.
ஸோ இந்த மாதிரி நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். அது நல்ல பழக்கம். என்ன பண்றாரு தெரியுமா? வேணா கேட்டு சொல்கிறேன். அவங்க ஏதாவது வெல்த்தியாக இருப்பாங்க, அதனால வெல்த்தின்னா இல்லை யார் சொன்னா? ஏன்டா அப்போ என் ஒய்ஃப் வீட்டிலலாம் இன்னைக்கு தான்டா எல்லாருமே இந்த இன்டர்நெட் உலகத்தில் கேவலமாக இருக்காங்க. நான் காலேஜ் படித்து முடிச்சு 2015 வரைக்கும்லாம் கூட அவங்க வீட்டில் என்ன தெரியுமா ரொட்டீன், அவங்க வீட்டு ரொட்டீனு 8 o'clock மேலே யாராவது ஃபோன் பேசினா அவங்க அப்பா அம்மா அசிங்கமாக கேட்பாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி கூட எப்படி பேசுனாங்க? பேச மாட்டாங்கடா, நாங்கள் பேச மாட்டோம் அந்த மாதிரிலாம் தேவையில்லாமலாம். 8 o'clock மேலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். லெட்டர் தான். லெட்டர்லாம் இதுக்கு நேரில் பார்த்து பேசிட்டு அந்த மாதிரி இல்லை. ஃபோன் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டில். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருக்கேன். படித்த காலத்தில் ஃபோன் இருந்ததா? லேண்ட்லைன் இருந்துச்சு. ஏன் வச்சான் நம்ம தான் இது இருந்தது அதெல்லாம் இருந்தது வச்சன் சொன்ன மாதிரி அது இருந்தது. கவர்மெண்ட் பூத்து அந்த இது என்னடா டே நீ போட்ட காசெல்லாம் எங்கே போச்சு தெரியுமா, கவர்மெண்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கவர்மெண்ட் இது அதை ஏன்டா உங்க கடையில் வச்சிருக்கேன்னு எடுத்துட்டு ஓடுவானே அப்படிதான். இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் இன்னொரு ரெண்டு கேட்டேன். ஃபோன் எப்பயுமே ஆன்ல இருக்கணும், கிளைண்ட் எப்போ வேணா கால் பண்ணுவாங்க, நைட்டு 12 மணிக்கும் கால் பண்ணுவாங்க. ஒர்க் அந்த மாதிரி ஒர்க் அவுட் வெளில போயிடணுன்றேன். அந்த கிளைண்ட் அவன் மாறணும், அந்த கிளைண்ட்டுக்கு அவனுக்கு தெரியணும் ப்ராக்டிக்கலா ஹியூமன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் முடிஞ்சிச்சு, ஆனா திடீர்னு ஏதாவது இஷ்யூ வரும். அப்படி இஷ்யூ வந்தா நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணாலும் எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா அடுத்த நாள் காலையில வந்து உங்களுக்கு மெயில் போட்டுருவாங்க. ஆமா இவங்க எடுக்கல 10 நிமிஷம் ரிப்ளை பண்ணலனாலே வரேன்டா. நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வரும் இன்னைக்கு நைட் வரலாம், இல்லை நாளைக்கு கூட வரும். காமேஷ் ப்ரோட வந்து பேசிட்டு வந்திருக்கோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ரிப்ளை பண்ணியே ஆகணும். எப்படின்னா ரிப்ளை பண்ணலன்னு வச்சு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதெல்லாம் அதை வந்து ஃபீட்பேக்கில் கொடுப்பாங்க, ஃபீட்பேக் கால்ஸில் கொடுப்பாங்க. தனியாக இதுக்கு ஒரு PDF போட்டு நம்ம எல்லாருக்கும் இப்போ வாட்ஸ்அப்னு போட்டு ஒரு 10 செக் பாக்ஸ் மாதிரி வச்சு கீப்பிங் அப் டைமு, அப்புறம் மீட்டிங் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறாரு, இந்த மாதிரி செக் பாக்ஸ் வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. சரியா, இது கிளைண்ட் சைட்லேருந்து அனுப்புவாங்க. இதில் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 9 முட்டையை கையில் கொடுத்து இதை 10ஆ மாற்றுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. நம்ம உடனே புத்திசாலித்தனமாக என்ன தெரியுமா சொல்லலாம், 9ஐயும் உடச்சி ஊற்றிட்டு நான் 10ஐயும் உடச்சி ஊற்றிட்டேன், நான் ஆம்லெட் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தலாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடைக்காமே அதை 10ஆக்குன்னு சொல்லிட்டு வருவான் கிளைண்ட்டு. நம்ம இதை வந்து கம்பெனியில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். சார் இந்த மாதிரி கேட்குறான் சார், இது பாசிபிளே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, கேட்டாங்கல்ல இந்த மாதிரி நடக்கும்டா. ஏங்க நம்மகிட்ட அந்த மாதிரியான ஒரு செட்டப்பே இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் நம்மளால ஹேண்டிலே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னு வைங்க. அதெல்லாம் இல்லை, அந்த செட்டப் இருந்தால் என்னெல்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. பண்ண முடியாதா? நிஜமா இப்படி தான் இருக்கும்டா. இப்போ இந்த வீடியோ பார்க்குற எவ்வளோ நண்பர்கள் வந்து ஐடியில் இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஐடியிலேருந்து கூட போடுங்க. உங்கள் அஃபிஷியல் ஹேண்டில்லேருந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே நிறைய ரிஸ்க் இருக்குது, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கூடயே சுற்றுறான் செவ்வால நம்ம இந்த கமெண்ட்டை வேணா கட் பண்ணி மேனேஜருக்கே அனுப்புவோம். சரியா, அதனால நீங்க ஏதோ ரேண்டம் ஐடி ஏதாவது இருந்தது, வீட்டுல அம்மாவோட ஐடி இருந்ததுன்னா அதுல இருந்து எடுத்து போடுங்க. செம ஃபன்னா இருக்கும். நிஜமா நடந்திருக்கு இதெல்லாம். நான் எவ்வளவு பார்த்துருப்பேன். அந்த டைம்ல தான் வந்தான்டா விநாயக் அப்படின்ற மாதிரி. யார் தெரியுமா, நம்ம 2K கிட்ஸ். அதையும் சொன்னல ஒரு வீடியோல கூட பேசி வச்சிருக்கேன். சம 6 பேர் இருந்தாங்க ஒரு டீம், 6 பேர் இருந்தானுங்க ஒரு டீம். திடீர்னு பார்த்தா 4 பேரை வந்து வெனஸ்டே சொல்றாங்க, இந்த மாதிரி ஃப்ரைடே தான் உங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்றாங்க. அந்த 4 பேர் கிளம்பிட்டாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்களா எங்களுக்கு, 4 பேர் வேற கிளப்பிட்டாங்க. அவங்களாம் ஒரு டீம்ல. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அப்படின்னோடனே, நீங்கள் வேற ப்ரோ ரெசியூம்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றானுங்க. டேய் நான் இங்கே என்ன பண்ண சீரியஸ்னஸுக்கு சொல்கிறானா, ரெசியூம் ரெடி பண்ணிட்டேன். அவங்க வந்து அவங்க வேற வேர்ல்டில் இருக்காங்க. எப்படி தெரியும், மேனேஜராக இருக்கட்டும் CEO இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எப்படி தெரியுமா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு தடவை என்னாச்சுன்னா ஒரு ஸ்டாண்டப் கால்ரா இல்லை, இப்போ ரிசர்ச்சே வந்துருக்கு. இந்த ஜென்ஜி 2K கிட்ஸுக்கு வந்து பெரிய தலைவலி, CEO TLக்கு வந்து இப்போ பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸையும் 2K கிட்ஸையும் மேனேஜ் பண்ணுறது தான் ஒர்க் பிளேஸ். அதில் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செம ஃபன்னாக இருக்கும். மீட்டப் கால், கிளைண்ட் இருப்பாங்க, VP இருப்பாங்க, அப்புறம் ப்ராஜெக்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் டீம் டெவலப்பர்ஸு டெஸ்டர்ஸு எல்லோரும் இருக்கணும். இந்த குட்டி பசங்க எல்லாரும் வந்து என்னன்னா இதில் இருக்காங்க. டெவலப்மெண்ட்லேயும் குட்டி பசங்க இருக்காங்க, டெஸ்டிங்லேயும் குட்டி பசங்க இருக்காங்க. யாரையும் காணும் மீட்டிங்கில். VPக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஐயோ கிளைண்ட் இருக்காங்க, காலே முடிஞ்சிருச்சு. அப்புறமா நேர்லேயே வந்துட்டாங்க அவங்க பிளேஸ்க்கு. VP மேனேஜர் எல்லாம் வந்துட்டாங்க பிளேஸ்க்கு. எங்கடா எல்லாரும் அப்படின்னா, எல்லாம் TT ஆடி மறந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கிறது, எல்லாம் உள்ள TT ஆடிக்கிட்டு இருக்காங்க மொத்தமாக. எப்படி இருக்கும் வச்சு பாரு. இவங்க உள்ள போய் திறக்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன பையனா, இப்போ எப்படின்னா, இப்போ சப்போஸ் கிளைண்ட் வந்து ரொம்ப கூல் மென்டாலிட்டியில இருந்து இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவாகவே எடுத்துக்கல, இந்த மீட்டிங் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, எஸ்கேப்பு. முக்கியமான மீட்டிங்னா இமேஜின் பண்ணி போகிறான். அவன் என்ன சொல்லுவான், உடனே வந்து அவன் டேரெக்டாக எப்படி நம்ம ரிப்ளை போகும், மெயில் வந்து எப்பயுமே இவங்களுக்கு வராது. மெயிலாம் இவங்க தான் இதெல்லாம் டீல் பண்ணுவாங்க. சாதாரண விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட வரும். இந்த மாதிரி எதாவது எஸ்கலேட் பண்ணணும்னா நேராக வந்து COஓ CEO மெயிலை போட்டு இவங்களெல்லாம் CCயில் வச்சு நசுக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க.
ஓகே இவங்க நேரம் வராங்க, பசங்கள்லாம் உள்ளேருந்து கூலாக வராங்க. ஐயோ 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 நாங்கள் வந்து என்னென்னா, நான் அப்போ தான் கரெக்டாக வெளில வந்து போயிட்டுருக்கேன், எல்லாம் அங்கே வராங்க, இங்கேருந்து திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன இவங்க திட்டுறாங்க, இதுக்கு இப்படி ஓப்பனாக எல்லாம் 350 பேர் உட்காந்துட்டு இருக்கோம், அதில் திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தா அப்படி கூலாக நிற்கிறாங்கடா, இப்படி நின்றுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கேட்டதும், ஏன்னா நம்மளதுல எப்படி இருக்கும்னா, மீட்டிங்கை எந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன்னா, எனக்கு 2 years ஓல்டு அவங்கலாம் எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணால், ஒருத்தர் கக்கூஸில் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தார் ஃபோனில் டக்குன்னு. பரவாயில்ல, ஒரு தியேட்டரில் உட்காந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்காரான். புரியுதா? இந்த ஏஜ் குரூப்பை நான் பார்க்குறேன். ஒரு பொம்பளை பலினோ கார் பெங்களூர்ல காரை ஓட்டிக்கிட்டே இருக்கு, லேப்டாப்ல மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கு. செத்துச்சா இல்லை ஆயிடுச்சு இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ். இதெல்லாம் ஓவர் ரிஸ்க்கு இல்லை. ஆனால் சில இடங்கள்ல வந்து சில கிளைண்ட்ஸும் கூலாக இருப்பாங்கடா. நான் ஒர்க் பண்ண ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒரு சில கிளைண்ட் கூல் வச்சு எப்படின்னா, இப்போ ஸ்ரீ சொல்கிறான், எனக்கு ஒரு ரிச்சுவல் வீட்டில் நடந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் லேட்டு அப்படின்னு சொன்னேன்னா, நோ இஷ்யூஸ் வாட்சன், யூ கேன் ஆக்சுவலி கனெக்ட் ஆன் த கோ கூட, சும்மா காதில் ஹெட்செட் மாட்டிக்க, ஒன்றை நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம், நீ அப்சர்வ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்கிற மாதிரியும் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான கிளைண்ட் எல்லாம் நான் எங்கே தெரியுமா அதிகமாக பார்க்குறேன், யூஎஸில் பார்க்குறேன். இதுதான் புரியவே மாட்டேங்குது. யூகே பேஸ்டு கிளைண்ட்டு, ஈஸ்ட் சைடு பேஸ்டு கிளைண்ட்டு, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோலராக இருக்காங்க. ஏன்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது, அந்த டீம் இருக்காங்களா, அந்த கிளைண்ட் டீம், அதில் ஒரு 3 இந்தியன்ஸ் இருக்கானுங்க. அவனுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் சான்ஸ் இந்தியன்ஸ் தானே, நீங்கள் அவங்கள என்னன்னாலும் டேக் தம் ஃபார் கிராண்டடு. அவங்க நீங்கள் வந்து ஜாப் செக்யூரிட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு எப்படினாலும் ஒர்க் கொடுங்கன்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, அந்த டீம்லேயே பார்த்தோன்னா இப்போ டாப்பில் யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி யாராவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க யூகேல, யாருன்னு பார்த்தா ஒரு இந்தியன். இவங்க தான் இந்த வேலையை பார்த்து விட்றாங்க. அதான் ஓரமாக நிறுத்திட்டு பண்ண வேண்டியதான், நான் வண்டி ஓட்டிக்கிட்டே பண்ணுமா. ஸோ அதான் இதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும். சாதாரணமாக இது முடியணும்னா இது ஒருத்தர்கிட்ட ஆரம்பித்து ஸ்ப்ரெட் ஆனால் தான் உண்டு. ஃபஸ்ட்டு டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்கிட்டையும் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி புரியணும், சரியா? ஆனால் இந்த 2K கிட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். சும்மா இந்தியா வல்லரசாகுமானா நம்ம ரீல்ஸும் ஷார்ட்ஸும் ஸ்க்ரால் பண்ணுறதுல ஆகாது, சரியா? திஸ் அப்ளைஸ் டு வி கைஸ் அஸ் வெல். நாங்கள் வந்து சும்மா உங்களை மட்டும் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. சின்ன பசங்க நீங்கள் தான் அடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இப்போ இதுக்கு தான் நான் வந்து இடையில திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஆல்ரெடி ஒரு தடவை பேசியிருப்பேன். சைனாவில் வந்து அவங்க கண்டென்ட் ரெகுலேஷன் ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை சொன்னால் உடனே ஃப்ரீடம் போச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், என்ன எனக்கு புரியல. இப்போது யாரோ எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தன் ஆல்கஹால் அடிக்ட் ஆகிறான்னா, குடிக்காதன்னு நான் சொல்கிறத விட, அவனுக்கு ஆல்கஹால் சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட்டாக எங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் பிளாக் பண்ணி அவனால் வாங்க முடியாமல் நான் பண்ணுறது புத்திசாலித்தனமா? குடிக்காதன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு, அதில் புத்திசாலித்தனம் இருக்கா? ஸோ அப்போ அவங்ககிட்ட இந்த மாதிரி கண்டென்ட் போனால் தானே அவன் அதுக்கு அடிக்ட் ஆகிறான். கண்டென்ட்டே போகாது, நீ எங்கேனாலும் தேடிக்க, அதெல்லாம் பிளாக்டு. நீ பார்த்தாலே ஏபிசிடி தான் வரும் அப்படின்னு எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாங்க, பட் உங்களோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் வந்து என்னால் இந்த இடத்துல எப்படி பேசுறதுனே தெரியல. ஏன்னா சின்ன பசங்களும் பார்க்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் நைட் லெவலில் பேசுவேன். அப்புறம் ஒரு சில இடங்களில் வந்து பயாலஜிக்கலாக ஹியூமனுக்குன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கணும்டா. அதெல்லாம் வந்து அந்தந்த ஏஜில் ஆட்டோமேட்டிக்காக வரணும்னு தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஓகேயா? இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலே எல்லாமே மாறி போச்சு. இப்போ சைல்டு மேரேஜ்னு ஒன்று பேசி நம்மளே தள்ளி வச்சோம் எல்லாத்தையும். மெச்சூரிட்டி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க 13 வயசில் 14 வயசுலன்னு. பட் பயாலஜிக்கல் ஏர்ஜ் அந்த வயசில் இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதை லீகலாகவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஆனால் அது நிறைய காம்ப்ளிகேஷன் ஆகுதா இல்லையா? நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். இன்றைக்கி கேட்டால் அதுக்கு வேறு இந்த நரேஸ்லாம் வந்து உட்காந்தானா அவன் அத்தனை ஷிப்பு சொல்கிறான், சிச்சுவேஷனல் ஷிப்புங்கிறான், என்னென்ன ஷிப்பு இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஷிப்பெல்லாம் பார்த்தா விளங்குமா? இதெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியுமா? இந்த ஷிப்பெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க தாங்குவாங்களா? சிச்சுவேஷனல் ஷிப்னா என்ன? இன்னைக்கு வந்து எனக்கு ஓகே, உனக்கு ஓகே, அது மாதிரி என்னமோ சொல்றான். டேய் ஏகப்பட்ட அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான்டா. 2Kவா? அவன் அவ்வளோ டேர்ம் சொல்றான். அடே ஏதோ ஃப்ளிங்குன்றான். ஃப்ளிங்குனா தெரியும், என்னென்னமோ சொன்னான். அட்ராக்ஷன் அந்த மாதிரி. அது நீ அட்ராக்ஷனோட நிறுத்திக்கிற, அது அட்ராக்ஷன் இல்லை. அவன் வேற என்ன சொல்றான்? ஃப்ளிங்குன்னா அட்ராக்ட் ஆகி இது பண்ணிட்டு அவள் தான் முடிஞ்சது. என்னென்னமோ சொல்றான், ஒரு பெரிய லிஸ்ட் போகுது. இது எதுக்கு? ஹை லெவல் கிரஷ் மாதிரி என்னமோ ஒரு கிரஷ். இது என்ன ஆயிடுது, லைஃபே கிராஷ் பண்ணிடுது. அதுதான் இங்கே ப்ராப்ளமாக சொல்கிறேன். சில விஷயங்கள் மேலே எப்படின்னா, நீ சொன்ன பொறுமை இல்லைன்னு. இப்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து நமக்கு PS வாங்கி தராங்க வீட்டில் அப்படின்னு வச்சுக்கேன். அந்த PS வாங்குறதுக்காக நீ ஒரு 3 மாதம் தவறு இருக்கிறேன்னு வையன். இல்லாட்டி உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க, நீ அதை செஞ்சு அந்த PS அச்சீவ் பண்ணுறேன்னு வையன். அது உனக்கு செமையான மெமரி. ப்ளஸ் அந்த 3 மாதம் நீ பட்ட கஷ்டத்தினால கிடச்ச PS.
இப்போ ஈஸியாக கையில் கிடைக்கும் போது அதுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறேன். ஸோ அதை தான் வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்டா. ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட அடல்ட்ஹுட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அது உங்களுக்கு சப்பையாக கிடைக்கும் போது அது மேலே இருக்க மரியாதை போயிடுது அப்படிங்கிறேன். அதனால தானே என்னமோ தெரியல இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேயா? ஸோ இன்னும் டீப்பாக போனால் இன்னும் நிறைய டாபிக்ஸ் போகலாம். அதனால நம்ம கையில் தான் இருக்கு எல்லாமே. ரைட்டே, இதுதான் இன்னொரு டாபிக் அண்ட் வேறு சில டாபிக்கோட சிவபரணிங்க பார்க்கலாம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.